போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார்? நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, நக்கீரர். நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர். இரண்டாவது வினா, நெடுநல் வாடை பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? நெடுநல் வாடை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 188 அடிகள். நெடுநல் வாடை உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 188 அடிகள். மூன்றாவது வினா, நெடுநல் வாடையின் பாவகை என்ன? நெடுநல் வாடையோட பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஆசிரியப்பா. நெடுநல் வாடையின் பாவகை ஆசிரியப்பா. நாலாவது வினா, நெடுநல் வாடை நூல் வகை என்ன? நெடுநல் வாடையின் நூல் வகை என்ன? முக்கியமான வினா இது. இதற்கான சரியான ஆப்ஷன் சி, அகம் அல்லது புறம். நெடுநல் வாடை நூல் வகை அகம் அல்லது புறம். ஐந்தாவது வினா, பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது? முக்கியமான வினா, பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, நெடுநல் வாடை. ஆறாவது வினா, கடும்பு பொருள் கூறுக. கடும்பு பொருள் கூறுக. இதற்கான சரியான ஆப்ஷன் பி, சுற்றம். கடும்பு என்பதன் பொருள் சுற்றம். ஏழாவது வினா, ஈரடி பொருள் கூறுக. ஈரடி பொருள் கூறுக. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, திணை. எட்டாவது வினா, பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறியும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது? பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறியும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, நெடுநல் வாடை. பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறியும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் நெடுநல் வாடை. ஒன்பதாவது வினா, அரண்மனையின் அமைப்பு பற்றி கூறும் நூல் எது? அரண்மனையின் அமைப்பை பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, நெடுநல் வாடை. அரண்மனையின் அமைப்பை பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை. பத்தாவது வினா, பாண்டிய மன்னன் பற்றி கூறும் நூல் எது? பாண்டிய மன்னன் பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, நெடுநல் வாடை. பாண்டியன் மன்னன் பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை. 11வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? முக்கியமான வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கபிலர். குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர். 12வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 261 அடிகள். குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாடல்கள் எண்ணிக்கை 261 அடிகள். 13வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாவகை என்ன? குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ஆசிரியப்பா. குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாவகை ஆசிரியப்பா. 14வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் நூல் வகை என்ன? முக்கியமான வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் நூல் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, அகநூல். குறிஞ்சிப்பாட்டு நூலின் வகை அகநூல். 15வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் வேறு பெயர் என்ன? குறிஞ்சிப்பாட்டு நூலின் வேறு பெயர் என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பெருங்குறிஞ்சி. குறிஞ்சிப்பாட்டின் நூலின் வேறு பெயர் வந்து பெருங்குறிஞ்சி. 16வது வினா ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு புலவர் பாடிய நூல். ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு புலவர் பாடிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறிஞ்சிப்பாட்டு. 17வது வினா குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் யார்? முக்கியமான வினா. குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கபிலர். குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் கபிலர். 18வது வினா குறிஞ்சிப்பாட்டு நூலின் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குறிஞ்சிப்பாட்டு நூலின் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 99 வகையான பூக்கள். குறிஞ்சிப்பாட்டு நூலில் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை 99. 19வது வினா குறிஞ்சிப்பாட்டு நூலினை பதிப்பித்தவர் யார்? முக்கியமான வினா. குறிஞ்சிப்பாட்டு நூலினை பதிப்பித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ உவேசா. குறிஞ்சிப்பாட்டு நூலினை பதிப்பித்தவர் உவேசா. 20வது வினா தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல். தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல். இதற்கான சரியான ஆப்ஷன் சி குறிஞ்சிப்பாட்டு. தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. 21வது வினா பட்டினைப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினைப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? சரியான ஆப்ஷன் பி கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினைப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 22வது வினா பட்டினைப்பாலை நூலின் பாடல்கள் எத்தனை அடிகளை கொண்டது? பட்டினைப்பாலை நூலின் பாடல்கள் எத்தனை அடிகளை கொண்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 301 அடிகள். பட்டினைப்பாலை நூலின் பாடல்கள் எண்ணிக்கை 301 அடிகள். 23வது வினா பட்டினைப்பாலை நூலின் பாவகை என்ன? பட்டினைப்பாலை நூலின் பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. பட்டினைப்பாலை நூலின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. 24வது வினா பட்டினைப்பாலை நூலின் வகை என்ன? முக்கியமான வினா. பட்டினைப்பாலை நூலின் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அகநூல். பட்டினைப்பாலை நூலின் வகை வந்து அகநூல். 25வது வினா பட்டினைப்பாலையில் பட்டினம் என்பது டேஸை குறிக்கிறது. பட்டினைப்பாலையில் பட்டினம் என்பது டேஸை குறிக்கிறது. இதற்கான சரியான ஆப்ஷன் டி காவிரி பூம்பட்டினம். பட்டினைப்பாலையில் பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம் பற்றி குறிக்கிறது. 26வது வினா புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பட்டினைப்பாலை நூல். புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறும் நூல் பட்டினைப்பாலை. 27வது வினா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பட்டினைப்பாலை. 8வது வினா மலைபடு கடாம் நூலின் ஆசிரியர் யார்? மலைபடு கடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முக்கியமான வினா. மலைபடு கடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பெருகுன்றூர் பெருங்கௌசிகனார். 29வது வினா மலைபடு கடாம் நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மலைபடு கடாம் நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 583 அடிகள். மலைபடு கடாம் நூலின் பாடல்கள் எண்ணிக்கை வந்து 583 அடிகள். 30வது வினா மலைபடு கடாம் நூலின் பாவகை என்ன? மலைபடு கடாம் நூலின் பாவகை என்ன? முக்கியமான வினா. மலைபடு கடாம் நூலின் பாவகை என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆசிரியப்பா. மலைபடுகடாம் நூலின் பாவகை ஆசிரியப்பா. 31வது வினா மலைபடுகடாம் நூலின் வகை என்ன? மலைபடுகடாம் நூலின் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி புறநூல். மலைபடுகடாம் நூலின் வகை புறநூல். 32வது வினா மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? முக்கியமான வினா. மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி நன்னன். மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். 33வது வினா மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன? மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன? முக்கியமான வினா. மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. 34வது வினா மலைபடுகடாம் நூலில் மலை என்பது எதை குறிக்கிறது? மலைபடுகடாம் நூலில் மலை என்பது எதை குறிக்கிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி யானை. மலைபடுகடாம் நூலில் மலை என்பது யானையை குறிக்கிறது. 35வது வினா சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் எது? சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மலைபடுகடாம். சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் மலைபடுகடாம். 36வது வினா இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பண் மருதப்பண் பற்றியும் கூறும் நூல் எது? இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பண் மருதப்பண் பற்றியும் கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மலைபடுகடாம் நூல். இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பண் மருதப்பண் பற்றியும் கூறும் நூல் மலைபடுகடாம் நூல். 37வது வினா மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை டேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை டேஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான சரியான ஆப்ஷன் சி நவீரமலை. மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை நவீரமலை. 38வது வினா ஆற்றுப்படை நூல்களில் மிகப்பெரியது எது? ஆற்றுப்படை நூல்களில் மிகப்பெரியது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மலைபடுகடாம். ஆற்றுப்படை நூல்களில் பெரியது மலைபடுகடாம். 39வது வினா கூத்தரை களம்பெரு கண்ணுலர் என குறிப்பிடும் நூல் எது? கூத்தரை களம்பெரும் கண்ணுலர் என குறிப்பிடப்படும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மலைபடுகடாம். 40வது வினா பொம்மல் பொருள் கூறுக. பொம்மல் என்ற சொல்லின் பொருள் கூறுக. முக்கியமான வினா. பொம்மல் என்ற சொல்லின் பொருள். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சோறு. பொம்மல்னா சோறு. 41வது வினா இரடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடப்படும் நூல் எது? இரடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடப்படும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மலைபடுகடாம். 42வது வினா முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முக்கியமான வினா. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நப்பூதனார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். 43வது வினா முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் எவ்வளவு? முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 103 அடிகள். முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் 103 அடிகள். 44வது வினா முல்லைப்பாட்டின் பாவகை என்ன? முல்லைப்பாட்டின் பாவகை என்ன? முக்கியமான வினா. முல்லைப்பாட்டோட பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டின் பாவகை ஆசிரியப்பா. 45வது வினா முல்லைப்பாட்டின் நூல் வகை என்ன? முல்லைப்பாட்டின் நூல் வகை என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் அகநூல். முல்லைப்பாட்டு நூல் வகை வந்து அகநூல். 46வது வினா, பத்துப்பாட்டில் சிறிய நூல் எது? பத்துப்பாட்டில் சிறிய நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு. பத்துப்பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு. 47வது வினா, முல்லைப்பாட்டின் வேறு பெயர் என்ன? முக்கியமான வினா. முல்லைப்பாட்டின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டின் வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை. 48வது வினா, தலைவனின் வருகையை எதிர்பார்க்கும் தலைவியை பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. 49வது வினா, கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது? முக்கியமான வினா. கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு. கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் முல்லைப்பாட்டு. 50வது வினா, பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் எது? பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு. கடைசி வினா, மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பத்துப்பாட்டு அப்படின்ற டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு 50. முதல் வினா, மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். இரண்டாவது வினா, மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 782 அடிகள். மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 782 அடிகள். 53வது வினா, மதுரை காஞ்சியின் பாவகை என்ன? மதுரை காஞ்சியின் பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. மதுரை காஞ்சியின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. 4வது வினா, மதுரை காஞ்சி நூலின் நூல் வகை என்ன? மதுரை காஞ்சியின் நூலின் நூல் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி புறநூல். மதுரை காஞ்சி நூலின் நூல் வகை புறநூல். 5வது வினா, மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மதுரை காஞ்சி என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். 6வது வினா, பத்துப்பாட்டின் மிகப்பெரிய நூல் எது? பத்துப்பாட்டின் மிகப்பெரிய நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. பத்துப்பாட்டின் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி. 7வது வினா, அல்லங்காடு என்பது என்ன? அல்லங்காடு என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி இரவு நேர கடை. அல்லங்காடு என்பது இரவு நேர கடை. 8வது வினா, நிலையாமையை பற்றி கூறும் நூல் எது? நிலையாமையை பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி. நிலையாமையை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. 9வது வினா, நிலையாமையை பற்றி கூறும் திணை என்ன? நிலையாமையை பற்றி கூறும் திணை என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி காஞ்சி திணை. நிலையாமையை பற்றி கூறும் திணை காஞ்சி திணை. 10வது வினா நாலங்காடி என்பது என்ன? நாலங்காடி என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பகல் நேர கடை. நாலங்காடி என்பது பகல் நேர கடை. 11வது வினா நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் எது? முக்கியமான வினா. நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. 12வது வினா மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் எது? மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி. மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் மதுரை காஞ்சி. 13வது வினா திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? திருமுருகாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் நக்கீரர். திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரர். 64வது வினா திருமுருகாற்றுப்படை நூலின் பாடல்கள் எத்தனை அடிகள் கொண்டது? திருமுருகாற்றுப்படை நூலின் பாடல்கள் எத்தனை அடிகளை கொண்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 317 அடிகள். திருமுருகாற்றுப்படை நூலின் பாடல்கள் 317 அடிகள். அடுத்த வினா திருமுருகாற்றுப்படை நூலின் பாவகை என்ன? திருமுருகாற்றுப்படையின் நூலோட பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆசிரியப்பா. திருமுருகாற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா. அடுத்த வினா திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன? திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி புறநூல். திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல். அடுத்தது திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார்? முக்கியமான வினா. திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி முருகன். திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் முருகன். அடுத்தது திருமுருகாற்றுப்படை நூலின் வேறு பெயர்கள் என்ன? முக்கியமான வினா. திருமுருகாற்றுப்படை நூலின் வேறு பெயர்கள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி இரண்டும் சரி. புலவர் ஆற்றுப்படை அல்லது முருகு. அடுத்தது திருமுருகாற்றுப்படை எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? திருமுருகாற்றுப்படை எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 11ஆம் திருமுறை. அடுத்தது திருமுருகாற்றுப்படை எத்தனை பிரிவுகளை உடையது? திருமுருகாற்றுப்படை எத்தனை பிரிவுகளை உடையது? இதற்கான சரியான ஆப்ஷன் 6 பிரிவுகள். திருமுருகாற்றுப்படை 6 பிரிவுகளை உடையது. அடுத்தது முதல் பகுதி எதன் சிறப்பை குறிக்கிறது? திருமுருகாற்றுப்படையில் முதல் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி இரண்டும் சரி. திருப்பரங்குன்றம் மலை மற்றும் மதுரையின் சிறப்பு. 22வது வினா இரண்டாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? அதாவது திருமுருகாற்றுப்படையின் இரண்டாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் திருச்செந்தூர். அடுத்தது திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பழனிமலை. திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி பழனிமலை சிறப்பை குறிப்பிடுகிறது. அடுத்த வினா திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி சுவாமிமலை. திருமுருகாற்றுப்படையின் 4ஆம் பகுதி சுவாமிமலையின் சிறப்பை கூறுகிறது. அடுத்த வினா, திருமுருகாற்றுப்படையின் 5ஆம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? திருமுருகாற்றுப்படையின் 5ஆம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி திருத்தணி. 76வது வினா, 6ஆம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? திருமுருகாற்றுப்படையின் 6ஆம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பழமுதிர் சோலை. திருமுருகாற்றுப்படையின் 6ஆம் பகுதி பழமுதிர் சோலையின் சிறப்பை கூறுகிறது. அடுத்த வினா, 10 பாட்டு 12 திருமுறை இரு தொகுப்பிலும் இடம்பெறும் நூல். 10 பாட்டு 12 திருமுறை இரு தொகுப்பிலும் இடம்பெறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் திருமுருகாற்றுப்படை. 10 பாட்டிலையும் 12 திருமுறையில் இடம்பெறும் ஒரே நூல் வந்து திருமுருகாற்றுப்படை. அடுத்த வினா, நக்கீரரை அடைத்து வைத்த பூதம் என்ன? நக்கீரரை அடைத்து வைத்த பூதம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கர்முகி. அடுத்த வினா, பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி முடத்தாமை கண்ணியார். பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் முடத்தாமை கண்ணியார். கடைசி அடுத்த வினா, புறநாற்றுப்படை நூலின் பாடல்கள் எத்தனை? புறநாற்றுப்படை நூலின் பாடல்கள் எத்தனை? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 248 அடிகள். புறநாற்றுப்படை நூலின் பாடல்கள் 248 அடிகள். அடுத்த வினா, புறநாற்றுப்படை நூலின் பாவகை என்ன? புறநாற்றுப்படை நூலின் பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஆசிரியப்பா. புறநாற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா. அடுத்த வினா, புறநாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன? புறநாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி புறநூல். புறநாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல். அடுத்த வினா, புறநாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார்? புறநாற்றுப்படையின் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கரிகால் பெருவளத்தான். புறநாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். அடுத்த வினா, வேடம் தாங்கி நடிப்பவர்கள் டேஸ் ஆவார்கள். வேடம் தாங்கி நடிப்பவர்கள் டேஸ் ஆவார்கள். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பொருணர்கள். வேடம் தாங்கி நடிப்பவர்கள் பொருணர்கள் ஆவர். அடுத்த வினா, ஏற்களமோ போர்க்களமோ பரணியோ பாடும் கூத்தரும் டேஸ் எனப்படுவர். ஏற்களமோ போர்க்களமோ பரணியோ பாடும் கூத்தரும் டேஸ் எனப்படுவர். இதற்கான சரியான ஆப்ஷன் பி பொருணர். அடுத்த வினா, புறநாற்றுப்படை நூல் போர்க்களம் பாடும் டேஸ் பற்றியது. புறநாற்றுப்படை நூல் போர்க்களம் பாடும் டேஸ் பற்றியது. இதற்கான சரியான ஆப்ஷன் சி பொருணர் பற்றியது. புறநாற்றுப்படை நூல் போர்க்களம் பாடும் பொருணர் பற்றியது. அடுத்த வினா, ஏலின் தலைவ ஏலிசையின் தலைவன் எனப்பட்டவர் யார்? ஏலின் தலைவ அல்லது ஏலிசையின் தலைவன் எனப்பட்டவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி இசைக்கலைஞன். ஏலின் தலைவன் அல்லது ஏலிசையின் தலைவன் எனப்பட்டவர் யார்னா இசைக்கலைஞன். அடுத்த வினா, கரிகால் பெருவளத்தானின் சிறப்பு காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல். கரிகால் பெருவளத்தானின் சிறப்பு காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ புறநாற்றுப்படை. அடுத்த வினா, விருந்தினரை 7 அடி நடந்து வந்து வழி அனுப்பும் பண்பு பற்றி கூறும் நூல் எது? முக்கியமான வினா, விருந்தினரை 7 அடி நடந்து வந்து வழி அனுப்பும்
பண்பு பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூற்றுப்படை. விருந்தினரை 7 அடி நடந்து வந்து வழி அனுப்பும் பண்பு பற்றி கூறும் நூல் புறநானூற்றுப்படை. அடுத்த வினா, சிறுபான்ற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? முக்கியமான வினா, சிறுபான்ற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நல்லூர் நத்தத்தனார். சிறுபான்ற்றுப்படை நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். அடுத்த வினா, சிறுபான்ற்றுப்படை நூலின் பாடல் அடிகள் எவ்வளவு? சிறுபான்ற்றுப்படை நூலின் பாடல் அடிகள் எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 269 அடிகள். சிறுபான்ற்றுப்படை நூலின் பாடல் வகை அடிகள் 269 அடிகள். அடுத்த வினா, சிறுபான்ற்றுப்படை நூலின் பாவகை என்ன? சிறுபான்ற்றுப்படை நூலின் பாவகை என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆசிரியப்பா. சிறுபான்ற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா. அடுத்த வினா, சிறுபான்ற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன? சிறுபான்ற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி புறநூல். சிறுபான்ற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல். அடுத்த வினா, சிறுபான்ற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார்? சிறுபான்ற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன். சிறுபான்ற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன். அடுத்த வினா, சிறு யாழினை வைத்து பாணர் பாடிய பாடல் எது? முக்கியமான வினா, சிறு யாழினை வைத்து பாணர் பாடிய பாடல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிறுபான்ற்றுப்படை. சிறு யாழினை வைத்து பாணர் பாடிய நூல் சிறுபான்ற்றுப்படை. அடுத்த வினா, சேர சோழ பாண்டியர் என மூவேந்தரையும் ஒன்றாக பாடும் நூல் எது? முக்கியமான வினா, சேர சோழ பாண்டியர் என மூவேந்தரையும் ஒன்றாக பாடும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிறுபான்ற்றுப்படை. அடுத்த வினா, கடையேழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் எது? கடையேழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் எது? முக்கியமான வினா, கடையேழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிறுபான்ற்றுப்படை. கடையேழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் சிறுபான்ற்றுப்படை. அடுத்த வினா, மயிலுக்கு போர்வை தந்தவன் யார்? மயிலுக்கு போர்வை தந்தவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பேகன். மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். அடுத்த வினா, முல்லை கொடிக்கு தேர் தந்தவன் யார்? முல்லை கொடிக்கு தேர் தந்தவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரி. முல்லைக்கு கொடி தேர் தந்தவன் பாரி. அடுத்த வினா, அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்தவன் யார்? அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்தவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் அதியமான். அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்தவன் அதியமான். கடைசி வினா, இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் யார்? இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி காரி. இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் காரி. நண்பர்களே, இனி நம்ம முதல் வினா, இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் யார்? இரவலருக்கு குதிரைகளும் நாடும் தந்தவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காரி. இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் காரி. இரண்டாவது வினா, கூத்தருக்கு நாட்டையே தந்தவன் யார்? முக்கியமான வினா, கூத்தருக்கு தன் நாட்டையே தந்தவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஓரி. கூத்தருக்கு தன் நாட்டை தந்தவன் ஓரி. அடுத்த வினா, நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் யார்? நடைப்பரிகாரம்
முட்டாது கொடுத்தவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷனே நல்லி. நடைபரிகாரம் முட்டாது கொடுத்தவன் நல்லி. அடுத்த வினா, நீலமணியையும் நாகம் கொடுத்த ஆடையையும் சிவனுக்கு கொடுத்தவன் யார்? நீலமணியையும் நாகம் கொடுத்த ஆடையும் சிவனுக்கு கொடுத்தவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆய். நீலமணியையும் நாகம் கொடுத்த ஆடையும் சிவனுக்கு கொடுத்தவன் ஆய். அடுத்த வினா, தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்று கூறும் நூல் எது? தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சிறுபான்ற்று. அடுத்த வினா, பெரும்பான்ற்றுப்படையின் நூலின் ஆசிரியர் யார்? பெரும்பான்ற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பான்ற்றுப்படை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்த வினா, பெரும்பான்ற்றுப்படை நூலின் பாடல்கள் எத்தனை? பெரும்பான்ற்றுப்படை நூலின் பாடல்கள் எத்தனை? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 500 அடிகள். பெரும்பான்ற்று பாடல் நூலின் பாடல்கள் 500 அடிகள். அடுத்த வினா, பெரும்பான்ற்றுப்படை நூலின் பாவகை என்ன? பெரும்பான்ற்றுப்படை நூலின் பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆசிரியப்பா. அடுத்த வினா, பெரும்பான்ற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன? இது ஒரு முக்கியமான வினா. பெரும்பான்ற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ புறநூல். பெரும்பான்ற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல். 10வது வினா, பெரும்பான்ற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார்? முக்கியமான வினா. பெரும்பான்ற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி தொண்டைமான் இளந்திரியன். பெரும்பான்ற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரியன். 11வது வினா, பெரும்பான்ற்றுப்படை நூலின் வேறு பெயர்கள் என்ன? பெரும்பான்ற்றுப்படை நூலின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பானாறு. பெரும்பான்ற்றுப்படை நூலின் வேறு பெயர் பானாறு. 12வது வினா, பாணர் பெரிய யாழை வைத்திருந்ததால் பெயர் பெற்ற நூல் எது? பாணர் பெரிய யாழை வைத்திருந்ததால் பெயர் பெற்ற நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பெரும்பான்ற்றுப்படை. 13வது வினா, இளந்திரியனின் தலைநகரம் எது? இளந்திரியனின் தலைநகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ திருவெக்கா. திருவெக்கா எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம். 14வது வினா, படுகர் என்பதன் பொருள் கூறுக. முக்கியமான வினா. படுகர் என்பதன் பொருள் கூறுக. இதற்கான சரியான ஆப்ஷன் சி பள்ளம். படுகர் என்பதன் பொருள் பள்ளம். 15வது வினா, மலைபடுகடாம் நூலில் கடாம் என்பது எதை குறிக்கிறது? மலைபடுகடாம் நூலில் கடாம் என்பது எதை குறிக்கிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஓசை. மலைபடுகடாம் நூலில் கடாம் என்பது ஓசையை குறிக்கிறது. அடுத்த வினா, புனையா ஓவியம் என்பது யார்? புனையா ஓவியம் என்பது யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பாண்டிய மாதேவி. புனையா ஓவியம் யாருன்னா பாண்டிய மாதேவி. 17வது வினா, ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் டேஷ் பருவம். முக்கியமான வினா. ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் டேஷ் பருவம். இதற்கான சரியான ஆப்ஷன் சி கூதிர். ஐப்பசியும் கார்த்திகையும் கூதிர்னு சொல்லுவாங்க அந்த பருவம். 18வது வினா, நெடுநெல் வாடையை தொகுப்பித்தவர் யார்?
நெடுநெல் வாடையை தொகுப்பித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 19 ஆர்கலி என்பதன் பொருள் என்ன? ஆர்கலி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, வெள்ளம். ஆர்கலி என்பதன் பொருள் வெள்ளம். 20 மந்தி என்பதன் பொருள் என்ன? மந்தி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பெண் குரங்குகள். மந்தி என்பதன் பொருள் பெண் குரங்கு. அடுத்த வினா, கோவலர் என்பதன் பொருள் என்ன? கோவலர் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ஆயர். கோவலர் என்பதன் பொருள் ஆயர். அடுத்த வினா, கவுல் என்பதன் பொருள் என்ன? கவுல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, கன்னம். கவுல் என்பதன் பொருள் கன்னம். 23 வினா, வெற்றி பெற்ற அரசன் அவனது வீரர்களும் வெற்றியை கொண்டாடுவது டேஷ் திணை. வெற்றி பெற்ற அரசன் அவனது வீரர்களும் வெற்றியை கொண்டாடுவது டேஷ் திணை. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, வாகை திணை. வெற்றி பெற்ற அரசன் கொண்டாடுவது வாகை திணை. 24 வினா, பொய்யா என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பொய்யா என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பொய்யா என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்த வினா, கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. முக்கியமான வினா, கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பண்பு தொகை. கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. 26 வினா, சுரும்பு என்பதன் பொருள் என்ன? சுரும்பு என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, வண்டு. சுரும்பு என்பதன் பொருள் வண்டு. 27 வினா, கலிங்கம் என்பதன் பொருள் என்ன? கலிங்கம் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ஆடை. கலிங்கம் என்பதன் பொருள் ஆடை. 28 வினா, ஆலமலர் செல்வன் என்பதன் பொருள் என்ன? ஆலமர் செல்வன் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சிவபெருமான். ஆலமர் செல்வன் என்பதன் பொருள் சிவபெருமான். 29 வினா, நாகு என்பதன் பொருள் என்ன? நாகு என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, இளமை. நாகு என்பதன் பொருள் இளமை. 30 வினா, பழனியின் முந்தைய பெயர் என்ன? முக்கியமான வினா, பழனியின் முந்தைய பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ஆவினன்குடி. 31 வினா, அரிமடமும் சான்றோருக்கு அணி என குறிப்பிடப்படும் நூல் எது? அரிமடமும் சான்றோருக்கு அணி என குறிப்பிடப்படும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பழமொழி 400. 32 வினா, எயிற்பட்டினம் என்பது வேறு பெயர் என்ன? எயிற்பட்டினம் என்பதன் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, மரக்காணம். எயிற்பட்டினம் என்பதன் வேறு பெயர் மரக்காணம். 33 வினா, கிடங்கில் என்பதன் தற்போதைய பெயர் என்ன?
கிடங்கில் என்பதன் தற்போதைய பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி திண்டிவனம். கிடங்கில் என்பதன் தற்போதைய பெயர் திண்டிவனம். 34வது வினா கவா அன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? கவா அன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி செய்யுளிசை அறபடை. 35வது வினா நீலம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. முக்கியமான வினா நீலம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆகு பெயர். 36வது வினா விரிகடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. விரிகடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான ஆப்ஷன் சி வினைத்தொகை. விரிகடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கடைசி வினா நன்னாடு என்பதன் இலக்கண குறிப்பு தருக. நன்னாடு என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பண்பு தொகை. நன்னாடு என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. நண்பர்களே, இதோட 10 பாட்டு டாபிக் முடிஞ்சிச்சு. நீங்கள் இதில் எவ்வளோ கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.